நாம் இப்போ ஒரு கார சட்னி அரைக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 7, 8 பல்லு பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய். வெங்காயத்தையும் தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன். பூண்டை தட்டி வச்சுட்டேன். மிளகாவை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் வறுத்துருக்கேன், ஏன்னா அது ஈஸியாக அரைப்படும். அதுக்காக மிளகாவை முதல்ல போட்டு பவுடராக அரைச்சிக்குவோம். மிளகாய் ஓரளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயத்தை மட்டும் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு 2 ஓட்டினாலே இந்த அளவுக்கு குறைன்னு அரைப்பட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியையும் பூண்டையும் போடணும். போட்டுட்டு அதையுமே ரொம்ப அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். தக்காளியை போட்டேன், பூண்டு போட்டேன், கல் உப்பு போட்டிருக்கேன். கார சட்னிக்கு எப்போதுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும். கார சட்னியில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியலன்ட்டு நிறைய சாப்பிடுவோம். அதனால் காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்றதுனால ஒரு கல் உப்பு கூட போட்டுக்கிட்டோம்னா காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கும். கார சட்னியில் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிக்குவோம். நைஸாக அரைக்கக்கூடாது. எப்போதுமே கார சட்னி வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு அரைச்சோம்னா நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சோம்னா இந்த பூண்டு எல்லாம் என்ன ஆகும்னா மயோனீஸ் ரேஞ்சுக்கு இதாகிடும். ஒரு மாதிரி ரொம்ப நுரைச்சி அரைஞ்சிரும். அப்போ பூண்டோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும், சட்னி கட்டிடும். அதனால் எப்போதுமே இந்த சட்னியை கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். வெங்காயத்தை போட்டு அரைக்கும்போது பல்ஸில் தான் அரைச்சேன். இதெல்லாம் போட்டு அரைக்கும்போது எதில் அரைச்சிருக்கேன்னா 1ஆம் நம்பரில் 1ல் வச்சு கொஞ்சம் அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுக்கு தாளிக்கணும். தாளிப்போம். சட்னி தாளிக்க ஒரு கனமான கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கார சட்னி எப்போதுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. எண்ணெய் சூடாகுது, கடுகு போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. கடுகு வெடிக்கும்போது அதில் உளுந்து, உடச்ச உளுந்து, கடுகு வெடித்து முடியும் போது கருவேப்பிலை, ஓரளவுக்கு அவ்வளோதான் முடியும் போதும். கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், கார சட்னிக்கு பெருங்காயத்தூள் எப்போதுமே போட்டோம்னா நல்லாயிருக்கும். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் சட்னியை கொட்டி கலக்கிட வேண்டியது தான். அவ்வளோ. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன், சட்னியை கொட்டி கலக்க வேண்டியது தான். கலக்கிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை கொட்டி சட்னியை கொட்டி கலந்தாச்சு. இது கார சட்னின்றதுனால நல்லெண்ணெய் நிறைய ஊற்றலாம். தாளிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். ஊற்றி கலந்து வச்சிட்டோம்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டு போகும். நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து வச்சிட்டோம்னா இது 2 வேளைக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே ஒரு 2-3 கரண்டி ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு 3 ஸ்பூன், இதே அளவுக்கு 4 ஸ்பூன் ஊற்றிட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா சட்னி அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இது கார சட்னி ஒன்று. இதே மெத்தடில் இன்னும் 2-3 சட்னி இருக்குது. அதை அடுத்தடுத்ததில் காமிக்கிறேன்.